ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 முந்திரி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு அரை பட்டர் எடுத்திருக்கேன், 4 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். மசாலாஸ் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அதாவது காஷ்மீரி மிர்ச்சி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ஆனியன் இது எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருக்க 2 தக்காளி இதையும் நான் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸையும் நான் சைட்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு காஷ்மீரி மிர்ச்சி ஆட் பண்ணி 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க பாயில்டு எக்ஸ் ரெண்டையும் நல்லா மசாலாவோட கோட் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப உங்களுக்கு வேணும்னா நல்லா தோல் சுருங்குற வரையும் நல்லா நீங்கள் எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அப்படி பண்ணல. 2 நிமிஷம் நல்லா எக்கை ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவோட கோட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். சேம் பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ஆனியன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு, அதாவது பட்டர் பிரிஞ்சு ஆனியன் ராஸ்மெல் போகிற வரையும் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு ஆனியன் ஃப்ளேவர் எல்லாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பட்டர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பியூரி, அதாவது அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி அகெயின் 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும், அதாவது பட்டர் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வர வரையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பட்டர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம எகெயின் கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆட் பண்ணியிருக்க பட்டரே போதும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா டேஸ்ட் என்ஹான்ஸ்க்காக நான் போடுறேன். ஒரு டெக்ஸ்சரும் வரும் அதுக்காக. ஸோ எகெயின் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா பட்டர் பிரிஞ்சு வர வரையும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சூப்பரான நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில்டு எக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில்டு எக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட கோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன், 1/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வேணும் அப்படின்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் வாட்டரையே ஆட் பண்ண வேணுங்கிறதுக்காக நான் எக்கை நல்லா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி அகெயின் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்ஸ், ஒரு 1/2 மினிட் போதும். நல்லா அப்போ தான் மசாலா எக்கில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். சூப்பரான நம்மளோட எக் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி மேலே தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டு கஸ்தூரி மேத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஆஃப் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. பேன் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவரிசம்லாம் உள்ளே இறங்கி நமக்கு சூப்பராக பட்டர் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ ரெஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ சூப்பரான பட்டர் மசாலா, எக் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. எக் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டைல் குக்கிங். ஃபைனலாக பட்டரையும் கொரியாண்டரையும் போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.